என்னடா ஒயர் மேல நெருப்பு காய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப நாளா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத விட்டுட்டுனா, டைம்ல பார்த்தீங்கன்னா, எலி ஒரு மவுஸ் ஒயரையும் அண்ட் 2 ஸ்பீக்கர் ஒயரையும் கடிச்சு வச்சிருச்சு. மவுஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா ஒரு மவுஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளா. ஃபீட் பண்ணும்போது செம்மையா டென்ஷன் ஆயிடுச்சு. பழைய மவுஸே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். சரி எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரா, எங்க பாட்டி வீட்டு பக்கத்துல. சரி போனேன் எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா சால்டரிங் பண்ணி குடுத்துட்டாரு. மவுஸ் ஒயரையும் 2 ஸ்பீக்கர் ஒயரையும். பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாருப்பா. இந்த மவுஸோட லிங்க் வேணா கூட குடுக்குறேன். கமெண்ட்ல லிங்க்ன்னு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎம் பண்ணிடுறேன். அதே என்னோட யூடியூப் பயோல பார்த்தீங்கன்னா, இதோட லிங்க் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இது ஏன்டா யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப நல்லாவே இருக்கும். யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மவுஸோட பிரைஸுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு கேமிங் மவுஸு. அதனால தான் இத ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய மவுஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்ஜெட்ல இது ஒரு நல்ல மவுஸ். கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் அந்த மவுஸ் ஒரு 4, 5 வருஷமா யூஸ் பண்றேன். அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேற எந்த மவுஸுமே வாங்காத அதுவே ஒரு மவுஸ் போட்டு வச்சிருக்கேன்.